பேரால் இன்னும் அதை வந்து அட்டைன் பண்ணி கரெக்டாக கொடுக்க முடியல. ஏதோ ஒரு காரணங்களால இன்னும் 100% வர முடியாமல் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா 6 months வரைக்கும் கொடுக்குற 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து 50% தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய எண்ணம் என்னென்னா, நோக்கம் என்னென்னா 100% ஏர்லி எஜுகேஷன் உடனே ஸ்டார்ட் பண்ணுறது 100% எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் மட்டும் கொடுக்குற குழந்தைங்க. அப்புறம் 6 மாதம் பக்கம் இணைய உணவு கொடுக்குறது நம்ம அதையும் 100% கொண்டு வரணும். இந்த நோக்கத்தை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் தீம் சொல்லிட்டே வராங்க. இந்த வருஷம் என்ன தீம் அப்படின்னா, ப்ரையாரிட்டிஸ் பிரஸ்ட் ஃபீடிங். பிரஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பாலை கொடுப்பதற்கான முன்னுரிமை அளிப்போம் சொன்னால் போதுமா? போதாது. அப்போ அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம், கிரியேட் சஸ்டெயினபிள் சப்போர்ட் சிஸ்டம். ஒரு நாள் மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதாது, கண்டினியூஸாக சப்போர்ட். ஸோ அதற்கான உதவிகளை வந்து தொடர்ச்சியாக செய்யணும். ப்ரையாரிட்டிஸ் பிரஸ்ட் ஃபீடிங், கிரியேட் சஸ்டெயினபிள் சப்போர்ட் சிஸ்டம். நம்ம சப்போர்ட் சிஸ்டத்தை எந்த குறையும் இல்லாமல் இருந்தால் தான் அந்த பேபி நாம் சொல்கிற ஏர்லி எஜுகேஷன் 1 hour கொடுக்கறதும் சரி, தொடர்ச்சியாக 6 மாதம் கொடுக்கணும்னு சொல்கிற 2 விஷயத்தை நம்மளால் ரீச் பண்ண முடியும். அப்போ வந்து நான் உடனே பால் கொடுக்கணும்னா எனக்கு என்ன பெனிஃபிட்னா, அம்மாவுக்கு போகணும். இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சொன்னால பேபி பால் குடிச்ச உடனே இந்த நிப்பிள்ஸ் ஸ்டிமுலேட் ஆனோடனே அம்மாவுக்கு வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன் சொல்கிறாங்க. ஆக்சிடோசின் ஹார்மோனோட வேலை என்னன்னா, அம்மாவோட கர்ப்பப்பையை வந்து சுருக்க வைக்கணும். நீங்கள் டெலிவரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா மேடம் என்ன பண்ணுவாங்க, பேபி வெளியே வந்துச்சு, பிளாஸ்டிக் இருக்குமான கைகளோட ஒரு இன்ஜெக்ஷன். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த இன்ஜெக்ஷனே ஆக்சிடோசின் தான். கரெக்டாக மேடம்? இன்ஜெக்ஷன் தான் போடுவோம். போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், கர்ப்பப்பை சுருங்க ஆரம்பிச்சு ப்ளீடிங் வரது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீ கண்டினியூஸாக பால் கொடுத்துட்டே இருக்க. இப்போ நிறைய மதர்ஸ் நானே பார்க்கணும். இப்போ ப்ரெக்னன்சி அப்போ ஒரு 10 days வெயிட் கொடுத்து நமக்கு அடையாளம் தெரியாது, தான் ஒல்லியாக இருக்குது. ஸோ நேச்சுரலாக ஒரு வெயிட் லாஸ் நம்மளால் பண்ண முடியும்னா அது வந்து தாய்ப்பால் கொடுக்குறதால மட்டும்தான். அதை தாண்டி வெயிட் கெயின் ஆகிற போது அது அவங்க இருக்கிற என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க அதெல்லாம் தாண்டி நிஜமாகவே பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கண்டினியூஸாக கொடுத்தாங்களா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம மனசில் வந்துடும். ஆளை பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம், இவங்க வந்து கண்டினியூஸாக பிரஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் கொடுத்தாங்க இல்லையாங்கிறது. அந்த வெயிட் லாஸ் கட்டுற ஒரு பேபி வந்து டே 1 பார்க்குற பேபி 6 வயசு வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்துக்கணும். அப்போ எவ்வளோ சேஞ்சஸ் மதர்ஸ் பேரண்ட்ஸ்னு பார்த்துக்கணும். அவங்களோட புரிதல் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. எல்லாருக்கும் என்ன விஷயம், வெயிட் மட்டும் ஏன் தானே தெரியல. நீங்கள் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப நைட்டெல்லாம் ஒரே கத்துது நீங்கள் வேணால் இருந்தீங்கன்னா தெரியும் சார் அப்படின்னா. நிஜமாகவே நான் 2 பேருக்கு இருந்திருக்கேன், என்னோட குழந்தைக்கு இருந்திருக்கேன். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுதான் ஏதாச்சும் கொடுக்கணும் எல்லாருக்கும் மனசில் தோணும். ஏன் தோணுதுன்னா, அவ்வளோ அழுகிறாங்க. ரைட், ஒரு 2 மணிக்கு நம்ம நல்லா தூங்க வேண்டிய சமயத்தில் ஒரு பேபி கற்றுனா என்ன தோணும், இவன் வாய் எப்போ அடைக்கிறது, ஏதாச்சும் அடைச்சிருவோமா அப்படின்னு எல்லாரும் மனசுலையும் தோணுது. நமக்குமே சில டைம் தோணும், என்ன இவ்வளோ அழுகிறாங்க, என்னதான் பண்ணி சரி பண்ணுறதுன்னு. நானும் பேபி கூட யோசிக்கிறேன். அப்போ டெலிவரி பார்க்க சொல்லிட்டேன், வீட்டில் கொஞ்சம் பார்த்துக்கோ தம்பி, நைட் அழுவான். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு போய் பழகிட்டோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் வரோம், அப்பாவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, இதை பண்ணுங்கப்பா செய்யுங்கப்பான்னு சிஸ்டர்ட்டையும் அம்மாட்டையும் வீட்டுக்கு போயிடும். நிஜமாகவே நான் சொன்னது நடந்துதான், அந்த பேபி சமாதானம் ஆச்சா, ஆள் ஓகே தானான்றது வந்து ஐயோட என்னோட பையனை வச்சு உட்காந்துட்டு எனக்கே புரிஞ்சுது. அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஒரு ஆப்ரேஷன் பண்ண அம்மா இருந்துச்சுன்னா நீ திரும்பி பண்ணிட்டு திரும்பி படுப்பாங்க. எல்லாரும் என்ன பழகிருப்போம், பேபி ஒரு சைடு படுக்கும், பேபி பால் பழகிருப்போம். இப்போ ஆப்ரேஷன் பண்ண முதல் நாள் அந்த அம்மாவை திரும்பி படுத்த முடியாது. அதுதான் அந்த சப்போர்ட் சிஸ்டம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, கூட இருக்கிறாரு பேபியை சப்போர்ட் பண்ணிட்டு பேபி பால் அம்மா வேணும் பண்ண சொல்லக்கூடாது. நமக்கு திரும்பினாலே பால் கொடுக்க முடியும், உட்காந்தாலே பால் கொடுக்க முடியும்ட்டு ஆப்ரேஷன் பண்ண அம்மாட்டையோ இல்லை பெயினோடு இருக்கிற அம்மாவையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை தான் நம்ம சஸ்டெயினபிள் சப்போர்ட் சிஸ்டம். எத்தனை நாள் ஆனாலும் சளைக்காமல் கொடுக்கறதுக்கு, பிரஸ்ட் ஃபீடிங் அலோவ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக எதர் ஹஸ்பண்டோ இல்லை அத்தையோ அப்பாவோ கூட இருந்தாங்கன்னா அந்த 100% தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படிங்கிற ரீச் பண்ணுறது ஈஸியாக. இது மெயின். ஆனால் அந்த இந்த வருஷம் சொல்கிறது கிரியேட் சஸ்டெயினபிள் சப்போர்ட் சிஸ்டம். உடனே பால் கொடுத்து அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், கர்ப்பத்தை சுருங்க ஆரம்பிச்சிடும், பெயின் குறைஞ்சிடும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க, ப்ளீடிங் வந்து நின்று வரும். திரும்பவும் ஆப்ரேஷன் செட் பண்ணாங்க, திரும்பவும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ப்ளட்டு போட்டாங்கன்ற காம்ப்ளிகேஷன்ஸை முதலே நம்மளால தடுத்துட முடியும். உடனே பால் கொடுக்கலாம் அப்படின்னா
அதே மாதிரி ஓவர் வெயிட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வந்து நடக்க முடியல, மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியலங்கிறது நம்மளால தடுக்க முடியும். தொடர்ச்சியாக தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு இல்லைனாலும் வேறு வழி இல்லாமல் பவுடர் கொடுத்தேன் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதில் ஒரு கொஸ்டின் வரும், எந்த பவுடர் நல்ல பவுடர் சார் அப்படின்னு கேட்பாங்க. எந்த பவுடருமே நல்ல பவுடர் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறது தான் நல்லது, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்றும் இல்லை. ஒரு பேபி வந்து 3 மணி நேரம் பொருட்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பவுடரை கலந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் 1/2 மணி நேரம் ஆகும். அவன் குளிச்சு முடிக்க ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறது ஒரு 1/2 மணி நேரம். நீங்கள் தூங்கினதாவே கணக்கே இருக்காது. அதுவே நீங்கள் தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறீங்க, அதுக்கு பொசிஷனை பற்றி கவலைப்படாமல் நான் பால் கொடுத்தாலே உட்காந்து தான் கொடுப்பேன், கரெக்டாக பொசிஷன் வச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற பேபி. அந்த பொசிஷன் வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, பேபி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, இடம் கம்மியாக ஈஸியாக குறையுது, இந்த மாதிரி பேபிஸ்க்கு நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணலாம். இதே ஒரு 3 கிலோ பேபினா என்ன பொசிஷன் வச்சாலும் அனுப்புவோம், குடிப்போம். ஸோ இது என்ன ஒரு பெயின் டிஃப்ரென்ஸ் பண்ணுன்னா, நீங்கள் தான் பாலெல்லாம் கலந்து கொடுக்க போகிறீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன ஆகிடும், மாறிடும். எப்போ தூங்குறீங்க, எப்போ இருந்துச்சுங்க, டைமுக்கு சாப்பிட்டீங்களாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரே ஃபோக்கஸ் என்னென்னா பேபிக்கு 2 மணி நேரத்துக்கு பவுடர் கொடுக்கணும் அப்படின்னே ஒரு. ஸோ நம்ம ஈஸி லைஃப் வாழணும், நம்ம விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக பார்க்கணும்னா ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும், தாய்ப்பால். ரெண்டாவது வந்து போதுமான அளவு இருக்காங்க தெரிஞ்சது 3 விஷயம் தான் பார்க்க சொல்லணும். ஒரு 1 மந்த் பேபிக்கு 3 விஷயத்தை பார்க்க சொல்லணும். அவனே டிமாண்ட் பண்ணுறாங்க, குழந்தைய அழுகுதா, பால் வேணும் அழுகுதா பார்க்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அந்த அழுகையை நம்மளால நிறுத்த முடியுதா, பால் குடிச்சாலே என்ன ஆகணும், சமாதானம் ஆகணும். ரெண்டாவது பாயிண்ட், அந்த சமாதானத்துக்கு ஒரு 2 to 3 hours 2 to 3 மணி நேரம் அமைதியாக இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, குடிச்ச அளவுக்கு யூரின் போகும். யூஸ்வலாக 6 மணிக்கு மேலே போகும். இது நீங்கள் வீட்டில் நோட் பண்ண வேண்டிய 3 விஷயம். இப்போ ரிட்டர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன பார்ப்போம்னா, பேபி என்ன வெயிட்டில் பிறந்ததோ அது 14th day 2 வாரம் வெயிட் திரும்பவும் வந்துடும். கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். 3 கிலோனா ஒரு 300 கிராம் குறைஞ்சிட்டு 14ஆவது நாள் திரும்பி வெயிட் பார்க்குறோம், 3 கிலோ திரும்ப வந்துடும். அதுக்கப்புறம் டெய்லியும் 20-30 கிராம் வெயிட் இருக்கான்னு பார்க்கணும். இது நாங்கள் பார்க்குறோம். என்னென்ன டவுட் வரும்னா, நிறைய லூஸ் மோஷன் போகிறான், வாந்தி எடுக்கிறான், அழுதுகிட்டே இருக்கான், ஒழுங்காக தூங்க மாட்டேன், இந்த டவுட்ஸ் எல்லாம் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பசிக்கு அழுக்கிற பேபி பார்க்கணும் அமைதியாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, இந்த ரூம் வந்து ரொம்ப சின்ன இருக்குது, போட்டுக்கு ட்ரெஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூரின் போய் மாற்றாமல் இருக்கும், அந்த எரிச்சல் அழுகிறான், இது ஒரு சின்ன பூச்சிக்கெல்லாம் கட்டிக்கலாம். இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒரு பேபோட அழுகை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னா வெறும் பசி தான் நினைக்காம வேறு ஏதாச்சும் காரணம் பார்க்குற ஒரு பழக்கம் வந்தால் தான் தாய்ப்பால் கொடுத்து நம்மளால கன்ஃபியூஸாக பண்ண முடியும். இல்லைன்னா அழுகிட்டாக நான் பால் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற தாட்டே எல்லாத்தையும் பண்ணோம்னா நிஜமாகவே அது பவுடர் பால் தான் போய் நிற்கும். 10 முறை தாய்ப்பால் 2 முறை பவுடர் மட்டும் வேணும். ஏன்னா அந்த அழுகையினால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குது. நம்ம சொல்கிறது என்னென்னா, அந்த அழுகை பசிக்காக தானான்றதை நீங்கள் ஒரு முறை யோசிக்கணும். நீங்கள் எப்போ தான் கொடுத்துருப்பீங்க, 1/2 மணி நேரமாக ஆயிடுச்சாது, உடனே பவுடர் கொடுக்குற மாதிரி சில பேருக்கு அழுகு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அழுதுச்சா அவன் ட்ரெஸ் ஓகேவா, யூரின் போயிருக்கான், மோஷன் போயிருக்கானா, ஃபேன் ரொம்ப வேகமாக ஓடுறான், இல்லை அவனுக்கு வேர்த்து ஒழுங்கி அந்த இரிட்டேஷன் அழுகிறாங்க, இல்லை போட்டுக்கிற பெட் ஏதாச்சும் பூச்சி எது இருக்கா, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட டேக் ஊற்றி அழுகிற பேபிஸ்லாம் புது ட்ரெஸ் தானே போடும், அது அந்த ப்ரைஸ் டேக் இருக்கும், என்ன நம்பர்ஸ்லாம் போட்டுருக்கோம், அது இப்போ தான் நைலானில் வரும், கிழிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணிங்கன்னா பேபிக்கு வந்து நம்ம வந்து ஆள் கொடுக்குறதா இல்லாமல் சமாதானப்படுத்துறதா பார்க்கணும். இன்னொரு என்னென்னா, சார் அவன் குடிச்ச உடனே தூங்கிடலாம், 10 நிமிஷம் குடிக்கலாம், குடிச்சு அப்படி தூங்கிடலாம், எடுத்து வச்சுன்னா அழுத ஆரம்பிச்சோம். நம்ம மனசில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நம்ம என் மடியிலே தூங்கட்டும், புரியுதுல, மடியிலே தூங்கட்டும் கொஞ்ச நேரம், ஏன் என்னோட அரவணைப்பு இருந்தால் அவன் பெட்டாக இருக்கிறாங்கிறத நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். என்னடா என்னை எந்த வேலையும் செய்ய பண்ணிக்கிறேன், நான் எங்கேயும் போக வேண்டாமா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம்னா பிரச்சனையாக வரும். அப்போ தான் அந்த சப்போர்ட் தேவைப்படும். என்ன சப்போர்ட், அத்தையோ அம்மாவுக்கும் இருந்தாங்கன்னா நீங்கள் விளையாடு, நான் வந்து மற்ற வேலையை பண்ணுறேன், புரியுதுக்கா. எல்லாரும் சொல்கிறது தான், நான் பால் குடிக்க தூங்கிட்டுக்குள்ள பேபி நீங்கள் அழுதுனா அழுது, இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி வந்து அழுத்தே பால் பசிக்கு அழுதாக்கா ஒரு 1/2 மணி நேரம் முடியும், சும்மா அழுதானே சத்தம் ஆகல என்ன ஆகிடும், ஆஃப் ஆகிடும், சைலண்ட் ஆகிடும், திருப்பி எடுத்து மருத்துக்கு போய் மாற்றி அழுகும். உங்களால் எந்த வேலையும் புதுசாக பண்ண முடியாது. 4 நாள் என்ன ஆகும், அவங்களோட கோபம் வரும். ஃபியூச்சரில் அந்த கோபம் கண்டினியூ ஆகும். எப்படியெல்லாம் வளர்க்க தெரியும்,
எங்க உங்களால் அப்படிங்கிற அப்படிங்கிற நம்ம இனிஷியலாக போகிறப்பவே வந்து எல்லாத்தையும் சுலபமாக்கிட்டு போனோம்னா தான் ரெண்டு விஷயத்த பண்ணுங்க. நம்மளோட லைஃப் பெட்டராக பார்த்துக்கலாம். கேட்கே வந்து நல்ல குழந்தைய வளர்த்து ஸ்கூலுக்கு போகிறப்ப யூனிவர்சிட்டி வராமல் லூஸ் மோஷன் வராமல் காதில் சீர்வடி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா லூஸ் மோஷன் நிமோனியா காதில் சீர்வடி யாருக்கு ஜாஸ்தி வரும்? பவுடர் பால் குடிக்கிற பேபிக்கு ஜாஸ்தி வரும். தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற பேபிக்கு அந்த இல்னஸ்லாம் கம்மி. அப்படி வந்தாலும் ஒரு 2-3 டேஸில் சரியாக கிடைக்கும். ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும். ஸோ நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், பேபியோட உடம்பையும் பார்த்துக்கணும்னா தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த 2 விஷயத்தை ஞாபகம் 3 விஷயம் தான். ஒன்று எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும். அதை கண்டினியூ பண்ண பார்க்கணும். 6 மந்த்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் வந்து மனசில் பண்ணிக்கணும். 6 மந்த்ஸுக்கு அப்புறம் தாய்ப்பாலோட சேர்த்து மற்ற சாப்பாடு, தாய்ப்பாலை நிறுத்திட்டு மற்ற சாப்பாடு கிடையாது, தாய்ப்பாலோட சேர்த்து மற்ற இணை உணவுகளை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தை உருவாக்க முடியும். இந்த ஆரோக்கியமான குழந்தை வந்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டிய குழந்தையா இருக்கணும்னா அது கரெக்டாக ஸ்கூலுக்கு போகணும், லீவ் போடக்கூடாது, அவங்க கிளாஸில் நடத்துகிற விஷயங்கள் எல்லாம் புரியணும். நடுவில் ஒரு 5 நாள் கிளாஸ் பண்ண எப்படி புரியும்? ஹெல்த்தியான பேபி உருவாக்கணும்னா தாய்ப்பால் மட்டுமே ஒரே வழி என்று கூறிக்கொண்டு நம்ம ரோட்டரி சங்கத்தில் வந்து கடைசியாக ஒரு அந்த இன்விடேஷன் ஒரு வாசகம் சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்தோம். நல்லது செய்ய ஒரு 2 லைன் படிச்சிடுறேன். நல்லது செய்ய உதவினமும் கனவு மெய்ப்பட செயலாற்றணும். சரிங்களா? நல்லது செய்யலாம் முடியும். நம்ம கனவு என்ன? 100% தாய்ப்பாலை கொண்டு வரணும், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் என்று இந்த ரோட்டரி கிளப் போட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எஸ்டி ஹாஸ்பிட்டல் மேடம் 8 வருஷமாக மேடம் பழக்கம். மேடமும் அந்த சப்போர்ட் சிஸ்டத்தில் இருக்காங்க. அவங்க தான் மெயின். ஃபஸ்ட்டு வந்து மேடம் தான் சொல்லணும். நான் வந்து அப்போ தான் மேடம் எடுத்துக்கிறதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையை ஆரம்பிக்கும். சார் அதே மாதிரி தான் நான் சொன்ன காம்படிஷன்லாம் சார் அவங்க அவர் நோய்க்கு ஒரு பேபி வருது, கால் சைக்கிள் ஒரு பேபி வந்தார். அவர் வந்து எங்கள் சாரை பார்த்து அவர் வந்து தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கணும். நம்ம ஸ்டாஃப் நர்ஸஸும் வந்து அந்த சப்போர்ட் இருக்காங்க. டெலிவரி பண்ணியாச்சு, டாக்டர் பார்த்தாரு, அட்வைஸ் கொடுத்தாரு. அதையும் வந்து கண்டினியூஸாக மோட்டிவேட் பண்ண வேண்டியது நம்ம ஸ்டாஃப் நர்ஸோட வேலை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அவர் அப்படிதான்ப்பா சொல்லுவார். நம்ம வேலையை பார்க்கணுங்கிற மாதிரி நினைக்காம நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து கனவு மெய்ப்பட செயலாற்றும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.